ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சிப்ஸ் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. கிழங்குல நிறைய மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கிழங்குல உள்ள தோலில் இந்த மாதிரி நீளமாக கோடு மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தமாக போட்டு விட்டுட்டு ரிமூவ் பண்ணுனா தோல் சீக்கிரமாக வந்துடும். கிழங்க இந்த மாதிரி நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பொடுசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கிழங்குல சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு நம்ம உப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியிலேருந்து கிழங்க எடுத்துட்டு ஒரு தட்டில் வச்சு கொஞ்சமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். கிழங்குல பபுள்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. சிப்ஸு நல்லா பொரிஞ்சிருக்கும். நம்ம ஆயிலிருந்து சிப்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு தட்டுக்கு. ரவுண்டாக ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்ச சிப்ஸை ஆயிலிருந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு சிப்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.